ஒரு ஊரில் 3 டிராகன் இருந்துச்சாம். அம்மா டிராகன், அப்பா டிராகன், குட்டி டிராகன்னு 3 டிராகன் இருந்துச்சாம். அம்மா டிராகனுக்கும் அப்பா டிராகனுக்கும் நல்லா பறக்க தெரியுமா. குட்டி டிராகனுக்கு ரெக்கெல்லாம் குட்டியாக இருக்கிறனால அதுக்கு நல்லா பறக்க தெரியாதான். ஒரு நாள் அம்மா டிராகனும் அப்பா டிராகனும் சாப்பாடு தேடுறதுக்காண்டி பறந்து போனாங்களாம். இந்த குட்டி டிராகன் நானும் வரேன்ட்டு அழுதுச்சான். அம்மா டிராகன், உனக்கு தான் பறக்க தெரியாதே, எப்படி நீ பறந்து வந்து இற தேடுவ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்களாம். இந்த குட்டி டிராகனுக்கு அவங்க அம்மா அப்பா கூட பறந்து போகணும்னு ரொம்ப ஆசையாம். அதை அழுதுகிட்டே நடந்து போயிட்டு இருந்துச்சான். அப்போது அங்கே ஒரு குட்டி குருவி பறந்து விளாண்டுட்டு இருந்துச்சான். அந்த குருவிகிட்ட போய், நீ இவ்வளோ குட்டியாக இருந்துட்டு எப்படி இப்படி பறக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அந்த குட்டி குருவி, நம்மளால் பறக்க முடியாதுன்னு பயந்து இருந்தோன்னா நம்மளால் பறக்க முடியாது. நம்மளால் பறக்க முடியும்னு ரெக்கையை விரித்து பறந்து பார்த்தா தான் நம்மளால் பறக்க முடியும் அப்படின்னு சொன்னிச்சான். அதை கேட்டுட்டு அந்த டிராகன் பறந்து பார்க்குறதுக்காண்டி மலை மேலே ஏறி போச்சான். அந்த மலையிலிருந்து அந்த டிராகன் பறந்து பார்த்துச்சான். அப்போது ஒரு புலி வந்து அந்த டிராகனை சாப்பிட்றதுக்காண்டி துரத்துச்சான். அந்த குட்டி டிராகன் ரொம்ப பயந்துட்டு வேகமாக ஓடிச்சான். ஆனால் அதால் ஓட முடியலையாம். அப்போது பறக்க முடியும்னு சொல்லிட்டு அதோட ரெக்கையை விரித்து பறந்து பார்த்துச்சான். அப்போது அந்த டிராகன் ரெக்கையை வேகமாக அசைச்சு மேலே பறந்துருச்சான். அந்த குட்டி டிராகன் வேகமாக பறந்தோன்னே புலியால் அந்த டிராகனை பிடிக்க முடியலையாம். அந்த புலி அங்கேருந்து போயிடுச்சான். அப்புறம் அந்த குட்டி டிராகன், நம்மளுக்கு பறக்க வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க அம்மா அப்பா கூட போய் பறந்துட்டு இருந்துச்சான். நம்மளுக்கு தெரியாதுன்னு பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் பயப்படாமல் செய்யணும். அப்போ தான் நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும்.